டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு இயல் 3லேருந்து இயல் 3 ஃபுல்லாலேருந்து ஒரு 50 முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா. குரூப் 4க்கு எதிர்பார்க்குற கொஸ்டின் பார்க்கலாம். கரிசல் களத்தை அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கி. ராஜநாராயணன். மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கூடர் பல்லு. விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்கள் எத்தனை? 9. வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி எது? உவமை அணி. காசி காண்டத்தை இயற்றியவரின் பட்டப்பெயர் என்ன? சீவலமாறன். வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளித்த இளையான்குடி மாரநாயனாரை பற்றிய கூறும் நூல் எது? பெரிய புராணம். மலைப்படுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது? 583. கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எது? கம்பு. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் இவ்வரியை எழுதியவர் ஔவையார். குருவுக்கண் ஈரடி பொம்மல் பெருகுவீர் வரியை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருங்கௌசிகனார். கேட்க வேண்டிய பாடல் இதுக்குரிய இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுநிலை பெயரெச்சம். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் இயவதாயினும் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. வரகரிசி சோறும் வழுதுணை காய் வாட்டும் முரமுரெனவே இவ்வரியை இயற்றியவர் ஔவையார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் இவ்வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். அழுக்கம் என்பதின் வட்டார வழக்கு சொல் என்ன? அணுக்கம். பரிந்து நன் முகமன் வளங்கள் இவ்வெண்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே இப்பாடல் வரி எந்த நகரத்தின் பெருமையை கூறுகிறது? காசி. கருங்கோட்டு சீரியால் பணையம் இவ்வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. பண் எண்ணாம் பாடற்கியைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இவற்றில் பயின்று வந்துள்ள அணி எது? எடுத்துக்காட்டு உவமை அணி. தொகாநிலை தொடர் எத்தனை வகை உண்டு? 9. மலைப்படுகடாம் ஆசிரியர் யார்? பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். திருவள்ளுவர் எந்த இயலில் விருந்தோம்பல் அதிகாரத்தை படைத்துள்ளார்? இல்லறவியலில். மலைப்படுகடாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கூத்தாற்று படை. மழை வந்தால் கூத்தாடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தல் நிலத்தவர் பாணர்களுக்கு செய்த விருந்தோம்பலை விளக்கும் நூல் எது? சிறுபானாற்று படை. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்களுக்கு ஈதலும் வைகளும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் கம்பர். விருந்தோம்பலை பற்றிய சுவரோவியங்கள் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? 17ஆம் நூற்றாண்டு. காலின் 7 அடி பின் சென்று இவ்வரி இடம்பெற்ற நூல் எது? பொருநராற்று படை. உலையிலிட ஊராங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் இவ்வரியின் ஆசிரியர் யார்? காளமேகப் புலவர்.
மலைப்படுகடம் மன்னனை மன்னன் 2 சொல்லி மன்னனை பற்றிய பாடிய நூல் நன்னன். டேஸ் சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். கோவில்பட்டி அந்த ஊரை சுற்றியுள்ள பகுதியில் தோன்றியது. ஓகேங்களா. வெற்றி வேர்க்கை என்பது எந்த நூலின் மறுபெயர்? நருந்தொகை. இனிது என தமியர் உண்டலும் இலரே. இவ்வரியில் குறிப்பிடப்படும் மன்னர் யார்? கடலூர் மாய்ந்த இளம்பெரும் வழுதி. கரிசல் வட்டார சொல் அகராதியை உருவாக்கியவர் யார்? கி. ராஜநாராயணன். இது பார்த்தீங்கன்னா கடலுள். ஓகேங்களா. கடலூர் கிடையாது, கடலுள். கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி. ஓகேங்களா. அடுத்தது, இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போலே. இவ்வரியை இயற்றியவர் சுப்புரத்தினம். சிவந்த பூக்களை கொண்ட மரம் எது? அசோக மரம். யாருடைய ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் கட்டப்பட்டன? மராட்டியர்கள். இடைச்சவல் யாருடைய ஊராகும்? கி. ராஜநாராயணன். எந்த நாட்டில் வாழை இலை விருந்து விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது? அமெரிக்கா. குரு ஊக்கன் இலக்கண குறிப்பு என்ன? இசை நிறை அளபடை. உறையூர் மாவட்டத்தில் உள்ளது. எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா திருச்சி. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக இவ்வரியை எழுதியவர் அம்சப்பிரியா. மோப்பக்குலையும் அனிச்சம் இடம்பெற்ற நூல் எது? திருக்குறள். பரூக் இலக்கண குறிப்பு செய்யுளிசை அளபடை. எந்த புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபாலபுரத்து மக்கள்? கோபல்ல கிராமம். இந்த புதினத்தை தொடர்ந்து தான் கோபாலபுரத்து மக்கள் எழுதினாங்க. மலைப்படுகடாம் எவ்வகை நூல்? 10 பாட்டு. விருந்தே புதுமை என்பதை கூறியவர் தொல்காப்பியர். கரங்கு இசை விழவின் உறந்தை. இவ்வரி இடம்பெற்ற நூல் அகநானூறு. விருந்தும் அன்றி விளைவன யாவையே. இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. இவற்றில் வந்துள்ள அணி யாது? உவமை அணி. கி. ராஜநாராயணன் எத்தனைக்கு மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார்? 20க்கும் மேற்பட்ட நூல்களை. அவ்வளோதாங்க. இது யூனிட் 3லேருந்து முக்கியமான 50 கொஸ்டின் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த கொஸ்டின்லாம் தெரியுதான்னு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.